குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் இயற்பியலில் 4வது பாடமான மின்காந்த தூண்டல் மற்றும் மாறுதிசை மின்னோட்டம் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தைய பாடத்தில் காந்தவியல் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்ததாக மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த 2 டாப்பிக்கும் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அதில் ஃபைனலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயும் பொழுது, இந்த மாதிரி ஒரு கடத்தி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கடத்தியில் ஐங்கிற மின்னோட்டம் பாய்ஞ்சிச்சு அப்படின்னா இதை சுற்றி என்ன உருவாகும் அப்படின்னா காந்த புலம் உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம், ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். இதைத்தான் ஆம்பியர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ ஒரு கண்டக்டரில், அதாவது ஒரு கடத்தியில் நம்ம என்ன பண்ணுறோம், மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது அந்த கடத்தியை சுற்றிலும் ஒரு காந்த புலம் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ இந்த சோதனை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு கடத்தியில் உள்ளீடாக எதை கொடுக்குறோம், மின்னோட்டத்தை கொடுக்குறோம். நமக்கு வெளியீடு என்ன கிடைக்குது அப்படின்னா காந்த புலம் கிடைக்குது. சரிங்களா? அப்போ காந்தத்தை பயன்படுத்தி மின்னோட்டத்தை பயன்படுத்தி காந்த புலத்தை உருவாக்குறோம். இதுதான் 3வது பாடத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இப்போது இதிலேயே நமக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது மின்னோட்டத்தை பயன்படுத்தி காந்த புலத்தை எப்படி உருவாக்கணுமோ அதே போல் காந்த புலத்தை பயன்படுத்தி மின்னோட்டத்தை உருவாக்க முடியுமா? ஏன்னா இயற்கையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சமச்சீர் தன்மை உடையது தான். சரிங்களா? ஒவ்வொரு விளைவும் அதுக்கான எதிர்விளைவு ஒன்று உண்டு. இப்போ நான் மின்னோட்டம் அப்படிங்கிற இந்த பண்பை எடுத்துக்கிட்டு காந்தம் அப்படிங்கிறத உருவாக்குறேன். சரிங்களா? நீங்கள் 3rd லெசன் ஃபுல்லாகவே இந்த ஒரே டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு நேர்கடத்தியில் மின்னோட்டம் பாஞ்சா உருவாகக்கூடிய காந்த புலம், அதே மாதிரி ஒரு வட்ட வடிவ கடத்தியில் மின்னோட்டம் பாயும் பொழுது உருவாகக்கூடிய காந்தப்புலம், இது எல்லாமே 3rd லெசனில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மின்னோட்டத்தை பயன்படுத்தி காந்த புலத்தை உருவாக்கணும். இப்போ இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்னோட்டத்தை பயன்படுத்தி எப்படி காந்த புலத்தை உருவாக்கணுமோ அதே போல் காந்த புலத்தை பயன்படுத்தி மின்னோட்டத்தை உருவாக்க முடியுமா, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அப்படி உருவாக்க முடிஞ்சால் எந்த வழிமுறைகளை நம்ம உருவாக்கலாம், ஸோ அதுதான் இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதில் இந்த சோதனையை முதல்ல யார் பண்ணுறா அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவர், அதே நேரத்தில் அமெரிக்காவோட ஜோசப் ஹென்றி, இவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வெவ்வேறு இடத்துல இதே சோதனையை பண்ணுறாங்க. இதில் யார் வெற்றிகரமாக இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 1830 மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவர் மின்காந்த தூண்டல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? அப்போ மின்காந்த தூண்டல்னால் வேறு ஒன்றும் இல்லை, காந்த புலத்தை பயன்படுத்தி மின்னோட்டத்தை உருவாக்குறது. சரிங்களா? இதைத்தான் மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மின்காந்த தூண்டல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மின்சார உற்பத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும். அது வரைக்கும் மின்சாரம் அப்படிங்கிறது நம்ம சோதனை அளவில் மட்டும்தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மின்கலன்கள் வாயிலாகத்தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப குறைந்த அளவு. அந்த மின்சாரம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கூட வரல. அப்போ இந்த மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற இந்த கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் மின்சாரமானது எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி, பொதுமக்கள் அனைவருக்கும் பயன்படுற மாதிரியாக ஒரு அதிக அளவில் அது உருவாக்கப்பட்டது. ஸோ இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சார். அப்போது மின்காந்த தூண்டல் அப்படிங்கிறது, இந்த வேர்ட் அப்படிங்கிறதே மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முறை. அந்த முறையை தான் நம்ம மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மின்காந்த தூண்டல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் காந்த பாயம் அப்படிங்கிற என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுவும் நம்ம 3rd லெசனில் பார்த்தது தான். காந்த பாயம் அப்படிங்கிறது 1st லெசனில் இதே மாதிரி மின் பாயம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ காந்த பாயம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக அதோட வரையறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஓரலகு பரப்புடைய ஒரு ஏரியா அதை எடுத்துக்கிறோம். இந்த பரப்பின் வழியே செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை, அதைத்தான் காந்த பாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் இப்போ நான் பார் மேக்னெட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காந்தத்தை சுற்றிலும் என்ன இருக்கும் அப்படின்னா காந்த புலம் இருக்கும். இந்த காந்த புலமானது இந்த மாதிரி இந்த கோடுகளை தான் என்ன சொல்லுவோம், இது ஒரு கற்பனை கோடுகள். அதாவது காந்தத்தை சுற்றி இந்த ஸ்பேஸில் எப்படி காந்தப்புலம் பரவி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கோடுகள் நமக்கு குறிப்பிடுகின்றன. இந்த கோடுகளை தான் காந்தப்புல கோடுகள்னு சொல்லுவோம். இப்போ காந்த பாயம்னா வேற ஒன்றும் இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு பரப்பு எடுத்துக்கிறேன். இந்த பரப்பின் வழியாக எவ்வளவு காந்த பாயக்கோடுகள் இது வழியாக பாய்கிறதோ அந்த கோடுகளின் எண்ணிக்கை தான் காந்த பாயம். ஸோ இப்போ இங்கே 2 கோடுகள் இது வழியாக பாயுது. அப்போ இதோட காந்த பாயத்தை நான் என்னென்னு எடுத்துக்கலாம், 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ காந்த பாயம் அப்படிங்கிறது எளிமையாக சொல்கிறதா இருந்தால்
ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே கடந்து செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம கோடுகளை எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பை பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை பி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இதுதான் என்ன அப்படின்னா காந்த பாயத்துக்கான சமன்பாடு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு வெக்டார். காந்தப்புலம் பிங்கிறது காந்தப்புலம், டிஏ அப்படிங்கிறது பரப்பு வெக்டார். இது ரெண்டுமே ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இந்த வெக்டார் அளவுகளை எப்படி பெருக்கிறாங்க அப்படின்னா டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கல் பண்ணுறாங்க. ஏன் புள்ளி பெருக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே காந்த பாயம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் அலகு. நீங்கள் காந்த பாயத்துக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். காந்த பாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் கோடுகளின் எண்ணிக்கையை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். கோடுகளின் எண்ணிக்கை தான் காந்த பாயம்னு சொல்கிறாங்க. ஸோ கோடுகளோட திசை எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வரையறுக்கலை. இப்போ திசை இங்கே சொல்லாததுனால நம்ம காந்த பாயத்தை என்ன எடுத்துக்கலாம், ஸ்கேலார் அளவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேலாராக இருக்கும்போது பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இதை ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸ்கேலார் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இதை ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏபி காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ இது ஸ்கேலார் பெருக்கல், அது புள்ளி பெருக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கேயும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இன்டகிரேஷன் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு பிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இந்த டீட்டானா என்ன, எதுக்கு இடையில உள்ள, இப்போ நமக்கு தெரியும் பி அப்படிங்கிறது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ, காந்தப்புலத்தோட மதிப்பு. ஏ அப்படிங்கிறது நம்ம எடுத்துருக்கக்கூடிய பரப்பு. இது ரெண்டும் தெரியும். ஸோ இந்த டீட்டானா என்ன அப்படின்னா இந்த பரப்புக்கு நீங்கள் ஒரு குத்துக்கோடு வரையணும், ஒரு நார்மல். ஸோ இதான் அந்த நார்மல். இந்த நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், அதுதான் நம்ம டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வழக்கமாக டீட்டாவை நீங்கள் ஏரியாவுக்கும் பிக்கும் இடையில எடுத்துக்கக்கூடாது. இந்த ஏரியாவுக்கு நான் ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறேன், சரிங்களா? இந்த நார்மல் தான் இது. இந்த நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் டீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், இந்த கேஸ் இப்போ நார்மல் பாருங்கள், இதான் நான் எடுத்துருக்கக்கூடிய ஏரியா. இதுக்கு நார்மல் ட்ரா பண்ணேன்னா அதுவும் சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கோ சேம் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ டீட்டாவோட வேல்யூ 0 டிகிரின்னு இருக்கும். ஸோ இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா பிஏன்னு கிடைக்கும். காஸ் 0வோட வேல்யூ 1. ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸோட வேல்யூ பிஏ. அடுத்து ஃப்ளக்ஸுக்கு யூனிட் எழுதணும், அலகு எழுத போகிறோம். அலகு எப்படி எழுதலாம்? பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், காந்த புலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காந்த புலத்துக்கு டைரெக்டாகவே யூனிட் இருக்குது, டெஸ்லா அப்படிங்கிறது. அதனால் இங்கே டீங்கிறது சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஏ அப்படிங்கிறது பரப்பு, பரப்போட அலகு மீட்டர் ஸ்கொயர். ஸோ டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். இதுவும் என்னது தான், காந்தப்புலத்துக்கான காந்த பாயத்துக்கான அலகு. இதே மாதிரி வெபர் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் யூனிட்டும் இருக்குது. ஸோ ரெண்டில் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கமாக நம்ம வெபர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ 1 வெபரை தான் 1 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். வெபருங்கிற யூனிட்டும் டெஸ்லா மீட்டர் ஸ்கொயருங்கிற யூனிட்டும் ஈக்குவல் தான், சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். காந்த பாயத்தை வரையறு, அதை அலகை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? அடுத்தது இதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4.1 3 மீட்டர் ஸ்கொயர் பரப்பு கொண்ட வட்ட விண்ணலை கம்பி ஒன்று மதுரையில் உள்ள ஒரு இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. விண்ணலை கம்பியின் பரப்பின் தளம் புவி காந்தப்புல திசைக்கு 47 டிகிரி சாய்வாக உள்ளது. அந்த இடத்தில் புவி காந்தப்புலத்தின் மதிப்பு 4.1 × 10⁻⁻5 டெஸ்லா எனில் விண்ணலை கம்பியுடன் தொடர்புடைய காந்த பாயத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒன்றும் இல்லை, ஒரு ஆண்டனா, சர்க்குலர் ஆண்டனா, அதோட பரப்பு கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதிலேருந்தே நம்ம ஏரியாவை பரப்பை என்னென்னு எடுத்துக்கலாம், 3 மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த விண்ணலை கம்பி புவி காந்தப்புலத்தோட திசைக்கு 47 டிகிரி சாய்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இதான் புவியோட காந்தப்புலம் பி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பியோட டைரெக்ஷன், புவி காந்தப்புலத்தோட டைரெக்ஷன். இதுக்கு சாய்வாக 47 டிகிரியில் இந்த ஆங்கிள்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் 47 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 47 டிகிரி நம்ம டீட்டான்னு எடுத்துக்கக்கூடாது. ஆக்சுவலாக நமக்கு டீட்டா அப்படிங்கிறது
ஒரு ஏரியா எடுத்துருக்குறோன்னா இந்த ஏரியாவுக்கு நார்மல் ட்ரா பண்ணணும். இந்த நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிளை தான் நம்ம டீட்டான்னு எடுத்துக்கணும். சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக அந்த 47 எடுத்துக்கூடாது. ஏன்னா அந்த 47ங்கிறது அந்த காந்த புலத்தோட 47 டிகிரி சாய்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது மொத்தமாக இந்த விண்ணலை கம்பி இந்த மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதான் அந்த ஆண்டனா. பிங்கிறது புவி காந்தப்புலம், இதோட 47 டிகிரி சாய்ந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த விண்ணலை கம்பிக்கு ஒரு நார்மல் செங்குத்து கோடு வரைகிறேன். இந்த செங்குத்து கோட்டுக்கும் இதுக்கும் இடையில உள்ள கோணம் நமக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மொத்தமாக இந்த செங்குத்துக்கும் பிக்கும் இடையில உள்ள கோணம் 90 டிகிரி. 90லேருந்து 47 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 43 டிகிரி கிடச்சிரும். ஸோ இது டீட்டாவோட வேல்யூ. இப்போ நமக்கு இதிலேருந்து ஏ வேல்யூ கிடச்சிட்டு டீட்டா வேல்யூ கிடச்சிட்டு அடுத்ததாக பியோட வேல்யூ புவி காந்தப்புலத்தோட மதிப்பு 4.1 × 10⁻⁻5 டெஸ்லா. ஸோ அதுவும் கிடச்சிட்டு டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். காந்த பாயத்துக்கான ஃபார்முலா πb = BA cos θ, πb = பிக்கு பதிலாக 4.1 × 10⁻⁻5, ஏக்கு பதிலாக 3 cos 43. ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே போட்டுக்கலாம். cos 43க்கு நியூமரிக்கல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.7314. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 89.96 மைக்ரோ வெபர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அந்த விண்ணலை கம்பியில் இருக்கக்கூடிய காந்த பாயத்தோட மதிப்பு இது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு காந்த பாயம்னா என்னென்னு பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்ததாக மைக்கேல் ஃபாரடே எப்படி மின்காந்த தூண்டல் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு என்னென்ன சோதனையெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போ இங்கே படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கேல்வனாமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேல்வனாமீட்டர் எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இந்த கேல்வனாமீட்டர் வழியாக மின்னோட்டம் பாய்ந்தால் கேல்வனாமீட்டரில் விலகல் ஏற்படும். மின்னோட்டம் எதுவும் பாயலை அப்படின்னா 0 அப்படிங்கிற அந்த சுழி விலகலை காட்டும், 0 டிஃப்ளெக்ஷன் காட்டும். சரிங்களா? அடுத்ததாக ஒரு சட்டக்காந்தம் எடுத்துக்கிறோம். இந்த கேல்வனாமீட்டரோட 2 முனைகள்லையும் ஒரு கம்பிச்சுருளை இணைச்சிருக்கிறோம். இங்கே ஒரு சட்டக்காந்தம் இருக்குது. இதுதான் இந்த ஆய்வோட அமைப்பு. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, சட்டக்காந்தத்தை இந்த கம்பிச்சுருளுக்கு அருகில் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சுருக்கிறேன். சட்டக்காந்தத்தை எங்கேயும் இயக்கலை, அது ஒரு ஓய்வு நிலையில் தான் இருக்குது. இப்போ கேல்வனாமீட்டரில் பார்க்குறேன், கேல்வனாமீட்டரில் எந்த விதமான விலகலும் இல்லை, சுழி விலகல் 0 டிஃப்ளெக்ஷன் தான் காட்டுது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கேல்வனாமீட்டர் வழியாக எந்த ஒரு மின்னோட்டமும் பாயலை, மின்னோட்டத்தோட மதிப்பு 0 அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சட்டக்காந்தத்தை கம்பிச்சுருளுக்கு நேராக உள்புறமாக இயக்குறேன். அப்படி இயங்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கேல்வனாமீட்டரில் விலகல் ஏற்படுகிறது. அப்போ இந்த விலகல்னால என்ன அர்த்தம், கம்பிச்சுருளில் மின்னோட்டம் தூண்டப்பட்டிருக்கு, அந்த மின்னோட்டமானது கேல்வனாமீட்டர் வழியாக பாய்வதால் கேல்வனாமீட்டரில் ஒரு விலகல் ஏற்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுலேயும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம காந்தத்தை எந்த பக்கம் இயக்குறோமோ அதுக்கு எதிர் திசையில் விலகல் ஏற்படுகிறது அப்படிங்கிறத இந்த படத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த படத்தில் பாருங்கள், நேராக உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம், உள்ளே கொண்டு வந்து கம்பிச்சுருளுக்கு உள்ளே காந்தத்தை நிலையாகவே வச்சுடுறோம். சரிங்களா? நிலையாக வச்சுருக்கும் போது பாருங்கள், கேல்வனாமீட்டரில் விலகல் இல்லை. மறுபடி கம்பிச்சுருளிலிருந்து காந்தத்தை வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுக்கும் பொழுது கேல்வனாமீட்டரில் விலகலானது இடப்புறத்தில் ஏற்படுகிறது. ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காந்தத்தை நீங்கள் வலப்புறமாக காந்தத்தை இயக்குறீங்க. அப்படி இயங்கும் பொழுது விலகல் பாருங்கள், அதற்கு எதிர் திசையில் விலகல் ஏற்படுகிறது. சரிங்களா? அடுத்த படம் பாருங்கள், ரொம்ப அதிவேகமாக என்ன பண்ணுறோம், காந்தத்தை நம்ம இயக்குறோம். அப்படி ஸோ இப்போ இந்த சட்டக்காந்தத்தை அதிகமாக முன்னாடி இயக்கின திசை வேகத்தை விட அதிக திசை வேகத்தில் இயக்கும் பொழுது விலகலோட மதிப்பு பாருங்கள், ரொம்ப அதிகமாக விலகல் ஏற்படுகிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ ஒவ்வொரு சோதனையிலையுமே நம்ம வடமுனையை தான் கம்பிச்சுருளுக்கு நேராக இயக்கணும். இப்போது தென்முனையை நம்ம என்ன பண்ணுறோம், கம்பிச்சுருளுக்கு நேராக இயக்கும் பொழுது விலகலும் அதே திசையை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபாரடேயோட முதல் சோதனை. இந்த சோதனையிலேருந்து நமக்கு கிளியராக என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சட்டக்காந்தம் எப்பொழுதெல்லாம் இயங்குகிறதோ கம்பிச்சுருளை பொறுத்து ஒரு சார்பு இயக்கம், கம்பிச்சுருளுக்கும் சட்டக்காந்தத்துக்கும் இடையே ஒரு இயக்கம் இருக்கும் பொழுது மட்டும்தான், உள்புறமாகவோ அல்லது வெளிப்புறமாகவோ இயக்கம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கம்பிச்சுருளில் நமக்கு என்ன ஏற்படுகிறது, மின்னோட்டம் தூண்டப்பட்டு
கால்வனாமீட்டரில் விலகல் ஏற்படுகிறது. இதுதான் ஃபாரடே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் முறையாக செஞ்ச சோதனை. ஸோ இந்த சோதனையில் இதை தான் ஒரு எல்லா சயின்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த சோதனை தான் அவர் பண்ணுறாரு. அப்போ இதில் ஜஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, மின்னோட்டம் தொடர்ந்து பாயாது. அவர் காந்தத்தை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கன நேரத்தில் ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அடுத்து மேக்னெட்டை வெளியில் எடுத்துக்கும் போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதைத்தான் அவர் நான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் பண்ணி காட்டுறாரு எல்லாரும் முன்னாடியும். ஸோ அங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பெரிய அளவில் மின்சாரம் எதுவும் உற்பத்தி ஆகலை, ஒரு கன நேர அளவில் தானே மின்சாரம் உருவாகுது, இதை வச்சு நம்ம எதுக்குமே பயன்படுத்த முடியாதே அப்படின்னு அவரை ரொம்ப என்ன பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமிங்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நான் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த மின்னோட்டமானது ஒரு பிறந்த குழந்தை போல், அது உடனே எந்திரிச்சு என்ன பண்ண முடியாது, ஒரு பிறந்த குழந்தைகிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, அது எந்திரிச்சு நடக்கணும் பேசணும் அப்படின்னு உடனே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ மின்சார உற்பத்தியில் இது வந்து நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி தான். இது அடுத்தடுத்து வளரும் பொழுது அதிக அளவில் மின்சாரம் நமக்கு உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் அவர் செஞ்சு பார்த்தாரு. ஸோ இன்னைக்கு மின்சார உற்பத்தி எல்லாமே இந்த முறையில் தான் நடைபெறுகிறது. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்ததா ஃபாரடேயோட இரண்டாவது சோதனை பார்க்கலாம். ஸோ இந்த சோதனைக்கான படம் பாருங்கள். ஒரு கம்பிச்சுருள் இருக்குது. இந்த கம்பிச்சுருளோட ஒரு மின்கலன் இணைச்சிருக்காங்க, ஒரு சாவி இருக்குது. இதுக்கு அருகில் ஒரு கம்பிச்சுருள் இருக்குது. அந்த கம்பிச்சுருளோட 2 முனைகளையும் ஒரு கால்வனாமீட்டரோட இணைச்சிருக்காங்க. இவ்வளோ தான் இதோட சோதனைக்கான அமைப்பு. இந்த சோதனையில் முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சாவி என்ன பண்ணுறாங்க, ஆன் பண்ணுறாங்க. கீயை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மின்கலனிலிருந்து மின்னோட்டமானது இந்த முதன்மை காயில், பிரைமரி காயில்னு சொல்லுவாங்க, அதனால தான் பீன் கொடுத்துருக்காங்க. இந்த காயில் வழியாக, கம்பிச்சுருள் வழியாக மின்னோட்டம் பாய்கிறது. அப்போது ஒரு கம்பிச்சுருளில் மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த கம்பிச்சுருளை சுற்றி என்ன உருவாகும் அப்படின்னா, காந்த புலம் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தேர்ட் லெசனில் படிச்சிருக்கோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதான் ஒரு கம்பிச்சுருள். இந்த கம்பிச்சுருள் ஐங்கிற மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த கம்பிச்சுருளை சுற்றி என்ன உருவாகும் அப்படின்னா, ஒரு காந்த புலம் உருவாகும். ஸோ இந்த காந்த புலத்தோட மதிப்புக்கு அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், μ0 Ni அப்படிங்கிறது. என்னங்கிறது இந்த கம்பிச்சுருளோட சுற்றுகளின் எண்ணிக்கை, ஐங்கிறது இந்த கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு, μ0 அப்படிங்கிறது வெற்றிடத்தின் விடுதிறன். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், காந்த புலமானது பாயும் மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்குது. இப்போ மின்னோட்டம் அதிகமாக பாய்ஞ்சால் உருவாகக்கூடிய காந்த புலத்தோட மதிப்பும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இரண்டாவது சோதனையில் பாருங்கள், இதில் மின்னோட்டம் முதல்ல என்ன ஆகுது, சாவியை நான் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மின்னோட்டத்தோட மதிப்பு சுழி அப்படின்னு 0ன்னு இருந்துச்சு. இப்போ நான் சாவியை ஆன் பண்ண உடனேயே இது வழியாக மின்னோட்டம் பாய்கிறது. அப்போ மின்னோட்டத்தோட மதிப்பு பெரும மதிப்பு அடைகிறது, மேக்ஸிமம் வேல்யூவை அட்டைன் பண்ணுது. இப்போ மின்னோட்ட மதிப்பு உயர உயர இந்த கம்பிச்சுருளை சுற்றி இருக்கக்கூடிய காந்த புலம் பியோட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். பி மதிப்பு மாறுனுச்சுன்னா, இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா, காந்த பாயத்துக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், π = BA. அப்போ பியோட மதிப்பில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது எதை மாற்றும், காந்த பாயத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? அப்போது இங்கே நீங்கள் இந்த ஈக்குவேஷன் இதில் பாருங்கள், மின்னோட்டம் இதில் பாயுது, 0லேருந்து பெரும மதிப்பை அடையுது. அப்போ பியோட வேல்யூ, காந்தப்புலத்தோட மதிப்பு மாறுது. காந்தப்புல மதிப்பு மாறுறதுனால காந்த பாய மதிப்பு மாறுகிறது. அப்போ காந்த பாய மதிப்பு இதில் மாறுது. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பி சுருளையும் காந்த பாயமானது மாறுகிறது. ஏன்னா இந்த கம்பி சுருளை தூண்டக்கூடிய காந்த புலமானது இப்படி இருக்கும் உங்களுக்கு. இதுதான் முதலாவது கம்பிச்சுருளை தூண்டக்கூடிய காந்தப்புலத்தோட மதிப்பு. இப்போ இந்த காந்தப்புலத்துக்குள்ளே தான் இரண்டாவது கம்பிச்சுருள் இருக்குது. முதலாவது கம்பிச்சுருளில் தூண்டப்படக்கூடிய காந்தப்புலத்துக்குள்ளே தான் இரண்டாவது கம்பிச்சுருள் இருக்குது. ஸோ இப்போது இந்த கம்பிச்சுருளில் என்ன ஆகுது, ஒரு மின்னோட்டம் தூண்டப்படுகிறது. இந்த மின்னோட்டம் தூண்டப்படுறதுனால கால்வனாமீட்டரில் விலகல் ஏற்படுகிறது. சரிங்களா? இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணியிருக்கிறேன். ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது, மின்னோட்ட மதிப்பு பெரும மதிப்பை அடைகிறது. அப்படி பெரும மதிப்பை அடையும் பொழுது காந்த புலத்தோட மதிப்பும் பெருமமாகிறது, காந்த பாயமும் பெருமமாகிறது. இந்த காந்த பாய மாறுபாடுதலால் இந்த இரண்டாவது கம்பிச்சுருளில் ஒரு மின்னியக்கு விசை ஏற்பட்டு கால்வனாமீட்டரில் விலகல் ஏற்படுகிறது. அடுத்தப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சுவிட்சை இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணோன்னா என்ன நடக்கும், மின்னோட்டம் அது வரைக்கும் பாஞ்சிக்கிட்டு இருந்த மின்னோட்டம் சுழி மதிப்பை அடைக்கிறது, பெருமத்தில் இருந்து சுழி மதிப்பை அடைக்கிறது, வேரியேஷன் ஃப்ரம் மேக்ஸிமம் டு 0.
அப்போ என்ன ஆகும், காந்தப்புலத்தோட மதிப்பும் பியோட மதிப்பும் பெருமமாக இருந்திருக்கும். சுவிட்சை அது வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் ஸ்டாப் ஆன உடனே பியோட வேல்யூ எதுக்கு வந்துடுது, 0க்கு வந்துடுது. அப்போ காந்த பாயமும் பெரும மதிப்பிலிருந்து சுழி மதிப்பை அடைகிறது. அப்போ காந்த பாயம் இப்போ மாறுபாடு அடைவதால் இரண்டாவது சுற்றில் மின்னோட்டம் ஏற்படுகிறது. அப்போ ரெண்டுலையுமே என்ன நடக்குது, தொடர்ச்சியாக மின்னோட்டம் பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இதில் விலகல் ஏற்படாது. மின்னோட்டம் இந்த சுவிட்சை ஆன் பண்ணும் பொழுது ஒரு விலகல் ஏற்படுது, சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது ஒரு விலகல் ஏற்படுகிறது. ஏன்னா ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது ரெண்டுமே இந்த கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்த பாயத்தில் ஒரு மாறுபாடு ஏற்படுகிறது. அதனால தான் இந்த விலகல் ஏற்படுகிறது. ஸோ இந்த சோதனைகளை வச்சுக்கிட்டு தான் ஃபாரடே என்ன பண்ணுறாரு, மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற அந்த இதை கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? ஸோ இதான் இரண்டாவது இதுக்கான தியரி. ஸோ இதிலிருந்து மின்காந்த தூண்டல் விதியை அவர் சொல்கிறாரு. 2 சோதனைகளையுமே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்பெல்லாம் காந்த பாயத்தில் ஒரு மாறுபாடு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் அங்கே ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுது அப்படின்னு பார்த்தோம். முதலாவது இதில் காந்தத்தை உள்ளே கொண்டு போகிறோம், வெளியில் கொண்டு வரோம். இந்த 2 நிகழ்வுகளையும் காந்த பாயமானது மாறுபாடு அடைகிறது. இந்த சோதனையில் பார்த்தீங்க அப்படின்னா, சுவிட்சை ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் காந்த பாயத்தில் ஒரு மாறுபாடு ஏற்படுகிறது. அப்போ எப்பெல்லாம் காந்த பாயத்தில் மாறுபாடு ஏற்படுகிறதோ அப்போது அந்த காந்த பாயத்தோடு தொடர்புடைய ஒரு மூடிய சுவிட்சில் மின்னோட்டம் தூண்டப்படுகிறது. அந்த மின்னியக்கு விசை தூண்டப்பட்டு அதனால் மின்னோட்டம் பாய்கிறது. இந்த மின்னோட்டத்தை தான் என்ன சொல்கிறோம், தூண்டப்பட்ட மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏற்படுத்தப்பட்ட அந்த மின்னியக்கு விசையை தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த நிகழ்வு தான் நம்ம மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க, மின்காந்த தூண்டல் வரையறு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஒரு மூடிய சுவிட்சோடு தொடர்பு கொண்ட காந்த பாயத்தில் மாறுபாடு ஏற்படும் பொழுது அந்த மூடிய சுவிட்சில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். இந்த நிகழ்வு மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்லி எழுத வேண்டியதான். சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.